ஆடி மாசத்துல அம்மனுக்கு எப்படி உகந்த நாளோ வெள்ளிக்கிழமையில, அதே மாரி தை மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே மகாலட்சுமியோட அம்சம்னே சொல்லலாங்க. இந்த மகாலட்சுமியோட அம்சம் இந்த வெள்ளிக்கிழமையில சுக்கிர ஓரையில சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலயுமே மகாலட்சுமிய நெனச்சு வீட்ல ஒரு விளக்கேத்தி தீபதூபம் ஆராதனை காட்டும்போது, நம்ம மலை போல இருக்க கடன் கூட சிறு போல் பனித்துளி போல குறைஞ்சு வந்துருங்க. இது நிதர்சனமான உண்மைதான். இத ஒவ்வொரு வருடமும் கடைப்பிடிச்சிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பா தெரியும்னு நெனைக்கிறேன். வாங்க இது பதிவுல பார்க்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, ஆடி மாசத்துல அம்மனுக்கு செவ்வா, வெள்ளிக்கிழமை எவ்வளோ ஒரு விசேஷமா இருக்கும்னு தெரியும். அதே மாரி தை மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில அம்மனுக்கிட்ட நம்ம என்ன கோரிக்கை வச்சாலும் நிறைவேறுங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலயும் மகாலட்சுமியோட அம்சமா நம்ம எடுத்து, அம்மனுக்கு பிடிச்ச மாரி சர்க்கரை பொங்கல், பால் பாயாசம் அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அத்தனை நெய்வேத்தியமும் செய்யலாம். இல்ல அவ்வளோலாம் செய்ய முடியல, என்னால முடிஞ்சது ஒரு பால் அத கூட காய வச்சு நீங்க அம்மனுக்கு நெய்வேத்தியமா வைக்கலாங்க. ஃபர்ஸ்ட்டு இதுக்கு என்ன செய்யலான்னு பார்க்கலாம். வெள்ளிக்கிழமைக்கு முந்தின நாள் வியாழக்கிழமையே வீடெல்லாம் கழுவி, தொடச்சு, நிலவாசல் படியில மஞ்சள், குங்குமம் இட்டு கோலமிட்டுறணுங்க. கோலமிட்டுட்டு விளக்கு தரையில வைக்காதீங்க. கண்டிப்பா மாடத்துல வச்சு, மாடத்துல 2 விளக்கு காலையில வெள்ளிக்கிழமையில ஏத்திருங்க. அது கூட பார்த்தீங்கன்னா, மாவிலை தோரணம் கண்டிப்பா கட்டணுங்க. மாவிலை தோரணம் கட்டி நிலவாசப்படியில கண்டிப்பா கோலம் போட்டு, நம்ம மகாலட்சுமி தாயார வரவேற்க தயாராயிரணுங்க. அந்த காலையில நம்ம எப்பயும் போல அந்த 6 டூ 7 மணிக்குள்ள இந்த வேலைகள நம்ம செய்ய ஆரம்பிச்சிரணும். எப்பயுமே நிலவாசப்படியில மகாலட்சுமியும், குலதெய்வமும் இருக்கிறதா ஐதீகம். அதனால அங்கருந்து நம்ம ஒவ்வொரு வேலைகளா நம்ம செய்ய ஆரம்பிச்சிரலாங்க. செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பூஜை அறையில பூவெல்லாம் வச்சதுக்கப்புறம், நெய்வேத்தியமா பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் வச்சு வெள்ளிக்கிழமை 1 டூ 2 இந்த சுக்கிர ஓரையில கண்டிப்பா இந்த இத செஞ்சு பார்த்துட்டு வாங்க. பெரிய அளவுல இருக்க கடன் கூட சிறிய அளவுல குறைய ஆரம்பிக்குங்க. இந்த தை வெளியில கண்டிப்பா இத மறக்காம செஞ்சு பாருங்க. கண்டிப்பா பலன் கூடிய விரைவில் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடியே தெரியும். இந்த ஒரு பதிவில நான் இத சொல்றேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா, பயனுள்ளதா இருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. தேங்க் யூ.